பொதுவாக நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்ம கரியருக்கு ஏற்ற ஜாப்க்கோ இல்லை ஏர்ன் பண்ணுறதுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஜாபுக்குன்னு ஏதாவது போவோம். பட் இருந்தாலும் நம்ம வேலை செய்யும் போது நமக்கும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் பேஷன் இருக்கும், இல்லைன்னா பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது ஒன்று உங்களுக்கு தோணிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா தோன்றதோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கிறதோ மேட்டர் கிடையாது. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்கும் எல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா இன்ஸ்டால கண்டென்ட் கிரியேஷனுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ரெண்டுல எது ஆரம்பிச்சாலும் கிரியேட் பண்ணாலும் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவாக இருந்தாலும் ஆரம்பிச்சிருங்க. நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இப்போ இன்னைக்கே ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஜயோ இல்லை தனுஷோ எடுத்துக்கோங்க. விஜய் அவங்க அப்பா கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு ஹீரோக்கான எந்த தோற்றமும் இல்லாமல் தன்னோட 18 வயசுல 1992 ஒரு நடிகனா தன்னோட கெரியர் ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிச்ச உடனே வெற்றியை பார்க்காம படிப்படியாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்து தான் அந்த வெற்றிங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்தாரு. அண்ட் தனுஷ் அவரும் தன்னோட குடும்ப கஷ்டத்தினால தமிழ் சினிமாவில் ஆக்சிடென்டா ஒரு ஆக்டரா ஆரம்பிச்சு பல ஸ்ட்ரகிள்ஸ் அவமானங்கள்லாம் சந்திச்சு இப்போ பாலிவுட் ஹாலிவுட் லெவலுக்கு போயிருக்காரு. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் எல்லாத்துக்கும் தேவை ஒரு ஸ்டார்ட் தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் என்னவா இருந்தாலும் அது டே பை டே போக போக குட்டாக இருந்தாலும் சரி பேடாக இருந்தாலும் சரி அது நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.